إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما الحمد لله رب العالمين العاقبة المتقين الصلاة والسلام على رسول كريم أما بعد வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல் என்றும் மார்க்கத்தில் மிக மோசமானது இஸ்லாம் மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்பட்டவை அனைத்தும் பிதாத்தான காரியங்கள் அனைத்தும் வழிகேடுகளாகும். அனைத்து வழிகேடுகளும் நம்மளை நரகத்தில் தள்ளிவிடும். இந்த உலகத்தை படைத்து பரிபக்குவப்படுத்தக்கூடிய ஒரே இறைவனாகிய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முஸ்தபா கரீம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மூமின்கள் குறிப்பாக பள்ளியில் அமர்ந்திருக்கின்ற பயானை கேட்டுக் கொண்டிருக்கின்ற நாம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதா. அன்பார்ந்த அல்லாஹ்வின் அடியார்களே, ஈமானிய உறவுகளே, முஸ்லிமாக வாழக்கூடிய நாம் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும் என்று முதலில் எனக்கும் பின்பு உங்களுக்கும் உபதேசம் செய்தவனாக என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் அடியார்களே, ஈமானிய உறவுகளே, முஸ்லிமாக வாழக்கூடிய நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று இஸ்லாம் மார்க்கம் சொல்லியிருக்கின்றதோ அதன் பிறகு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டோம் என்றால் இவ்வுலகத்திலும் நாளை மறுமையும் வெற்றி பெற முடியும். இஸ்லாம் மார்க்கம் சில பண்புகளை சொல்வதை போன்று சில தீய குணங்களையும் இஸ்லாம் மார்க்கம் சொல்கின்றது. இந்த குணங்களோடு இந்த உலகத்தில் நீங்கள் வாழக்கூடாது. இந்த குணங்களோடு இந்த உலகத்தில் வாழ்ந்தால் அல்லாஹ்விற்கு வெறுப்புக்குரிய வாழ்க்கையாக அது மாறிவிடும், அல்லாஹ்வுடைய தண்டனைக்குரிய வாழ்க்கையாக அது மாறிவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நம்மளை எச்சரித்திருக்கின்றார். ஆனால் இந்த இஸ்லாமியர்களாக வாழக்கூடிய எத்தனையோ மக்கள் அந்த குணங்களோடு வாழக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம். அந்த குணம்தான் பெருமை என்று சொல்லக்கூடிய குணம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த பெருமை என்று சொல்லக்கூடிய குணத்தை அல்லாஹ்வுடைய தூதர் வன்மையாக கண்டித்தும் இன்று சர்வ சாதாரணமாக பேச்சின் மூலமாகவும் செயல்களின் மூலமாகவும் தன்னுடைய பெருமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். ஆனால் அந்த பெருமை என்று ஒரு மனிதனிடம் இருந்தது என்றால் அவன் எங்கு செல்வான், எப்படிப்பட்ட தண்டனை அனுபவிப்பான் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நாம் அந்த பெருமை என்று சொல்லக்கூடிய குணத்தை அடியோடு விடக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். ஏனென்றால் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய நூலில் 148வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதாக, லா யதுகுலுன் நார அஹதுன் ஃபீ கல்பிஹி மிஸ்காலு ஹப்பத்தின் ஹர்தலி மின் ஈமான். யார் தனது உள்ளத்தில் கடுகளவு இறை நம்பிக்கை இருக்கின்றதோ அவர் சொர்க்கத்தில் நுழைவார், நரகத்தில் நுழைய மாட்டார். லா யதுகுலுன் நார், அவர் நரகத்தில் நுழைய மாட்டார், அவனுடைய உள்ளத்தில் கடுகளவு ஈமான் இருந்தார். யார் மரணிப்பதற்கு முன்னால் அல்லாஹ்வை நம்பி அல்லாஹ்வை புகழ்ந்து அவனை தூய்மை செய்து அவனை பெருமைப்படுத்தி இந்த உலகத்தில் அல்லாஹ்விற்காக வாழ்ந்து அல்லாஹ்விற்கு சிறுக்கு செய்யாமல் யார் மரணித்தார்களோ அவருடைய உள்ளத்தில் கடுகளவு ஈமான் இருந்தாலும் அவர் சொர்க்கம் செல்வார். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வலா யதுகுலுல் ஜன்னத அஹதுன் ஃபீ கல்பிஹி மிஸ்கால ஹப்பத்தின்
யாருடைய உள்ளத்தில் கடுகளவு பெருமை இருக்கின்றதோ அவர் சொர்க்கம் நுழைய மாட்டார். அன்பார்ந்த அல்லாஹ்வின் அடியார்களே, சொர்க்கத்திற்கு தடையாக இருப்பது என்ன? கடுகளவு என்பது மிகப்பெரிய பொருள் அல்ல. உஹது மலை அளவு என்று சொல்லவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக சிறிய பொருளை சொன்னார்கள். கடுகளவு என்பது உணவு தானியங்களில் பயன்படுத்தக்கூடிய மிக சிறிய பொருள். அந்த அளவிற்கு உங்களுடைய உள்ளத்தில் பெருமை இருந்தாலும் நீங்கள் எங்கு நுழைய முடியாது, சொர்க்கத்தில் நுழைய முடியாது. அப்படி என்றால் நீங்க நரகத்திற்கு தான் செல்ல வேண்டும். இங்கு சர்வ சாதாரணமாக நாம் பெருமை அளிக்கின்றோம். பொருள் ரீதியாக, வியாபார ரீதியாக, இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் மொழி ரீதியாக, அழகு ரீதியாக, ஆடை ரீதியாக, வீடுகளின் ரீதியாக எல்லா வகையிலும் மனிதன் பெருமைப்படக்கூடியவனாக இருக்கின்றார். அன்பார்ந்த அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த பெருமை யாருக்கு சொந்தம்? யாருக்கு சொந்தம்? அல்லாஹ் தஆலாவுடைய திருமறை குர்ஆனில் 45வது அத்தியாயத்தில் 37வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வலஹுல் கிப்ரியாஹு ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்தி வஹுவல் அஸீஸுல் ஹகீம். இந்த வானமும் பூமிக்கும் இருக்கக்கூடிய பெருமை அல்லாஹ்விற்கு சொந்தம். அல்லாஹ் எப்படி சொல்கின்றான் பாருங்க. வானமும் பூமிக்கும் இருக்கக்கூடிய பெருமை அல்லாஹ்விற்கு சொந்தம். வஹுவல் அஸீஸுல் ஹகீம். ஏனென்றால் அவனே மிகைத்தவன், நாணம் உடையவன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் என்ன சொல்ல வருகின்றான் தெரியுமா? வானம் என்னுடையது, பூமி என்னுடையது, இரண்டுக்கும் மத்தியில் நீ வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாய். நீ எதை இந்த உலகத்தில் படைத்தாய்? எதை இந்த உலகத்தில் படைத்தாய்? பெருமை கொள்வதற்கு இந்த உலகத்தில் எதை படைத்தாய்? ஒரு இந்திரிய துணியிலிருந்து படைக்கப்பட்ட நீ பெருமை கொள்வதற்கு இந்த உலகத்தில் உனக்கு அதிகாரம் கொடுத்தது யார்? எதை கொண்டு பெருமைப்படுத்துகின்றார்? உனக்கு எல்லாம் நான் கொடுத்தது. உன்னுடைய கண், உன்னுடைய நாவு, உன்னுடைய உடல்கள், உன்னுடைய உடல் உறுப்புகள், உன்னுடைய மனைவி, உன்னுடைய பிள்ளைகள், சுவாசிக்கக்கூடிய காற்று எல்லாம் நான் கொடுத்தது. நான் பெருமைக்குரியவன், நான் பெருமைப்படக்கூடியவன். சாதாரணமாக படைக்கப்பட்ட நீ இந்த உலகத்தில் எப்படி பெருமையோடு வாழ முடியும்? அன்பார்ந்த அல்லாஹ்வின் அடியார்களே, என்னைக்காவது இந்த பெருமையை பற்றி நாம் சிந்தித்தோமா? எந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கின்றான் என்றால், யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர், நபியே போர்வையை போர்த்திக் கொண்டு இருப்பவரே, குன் ஃபஹன்திர், மக்களுக்கு உபதேசம் செய்யுங்கள், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள். எப்படிப்பட்ட எச்சரிக்கை? வரப்பட்ட பக்கத்தில் அல்லாஹ்வை பெருமைப்படுத்துங்கள். அல்லாஹ்வை பெருமைப்படுத்தி அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள். இந்த உலகத்தில் பெருமைப்படுத்துவதற்கும் பெருமையாக பேசுவதற்கும் தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் தான். உன்னுடைய பெருமையை பற்றி பேசாதே. இந்த உலகத்தில் நீ எதையும் சாதிக்கவில்லை. பெருமைப்படுவதற்கு, பெருமையாக பேசுவதற்கு இந்த உலகத்தில் தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் தான். ஏன்? அவன் தான் வானத்தை படைத்தான், அவன் தான் பூமியை படைத்தான், இந்த உலகத்தை படைத்தது அவன்தான். பெருமைக்கு சொந்தக்காரன் அவன்தான், நீ பெருமைக்கு சொந்தக்காரன் அல்ல. எந்த அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் என்றால், அபு சயீத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய நூலில் 5114வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது. எந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா இந்த பெருமையை பற்றி சொல்கின்றான் என்றால், அல் ஹிஸ்ஸு இஸாருஹு வல் கிப்ரியாஹு ரிதாஉஹு, கண்ணியம் என்பது இதனுடைய கீழாடை, பெருமை என்பது என்னுடைய மேலாடை என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு, வமை இனாஜி உனி அத்தப்துஹு, யார் இதில் போட்டி போடுகின்றாரோ அவனை நிச்சயமாக நான் வேதனை செய்வேன். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார், என்னுடைய கண்ணியத்தை கை வைத்து விடாதீர்கள். அல்லாஹ்விற்கு மகன் இருக்கின்றான் என்று சொல்லாதீர்கள், அல்லாஹ்விற்கு மனைவி இருக்கின்றான் என்று சொல்லாதீர்கள், அல்லாஹ்விற்கு பெற்றோர்கள் இருக்கின்றார்கள் என்று சொல்லாதீர்கள். குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன் தான். அதுதான் அல்லாஹ்வை பெருமைப்படுத்துவது. அல்லாஹ்விற்கு மகன், அல்லாஹ்விற்கு மனைவி, அல்லாஹ்விற்கு பிள்ளைகள் என்று அல்லாஹ்வுக்கு இல்லாத ஒன்றை அவருடைய கண்ணியத்தில் கை வைத்தால் அவனை நான் சும்மா விட மாட்டேன். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அதே போன்று பெருமையில் கை வைத்தால் உன்னை சும்மா விட மாட்டேன். இன்னபத்து சொரப்பிக்கல சரி, என்னுடைய புடி கடுமையானது, நீங்கள் தாங்க மாட்டீர்கள். பெருமைக்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் தான். எதை கொண்டு நீ பெருமைப்படுகின்றாய்? இந்த உலகத்தில்
என்ன சாதித்து விட்டாய் பெருமைப்படுவதற்கு? எல்லாம் இறைவன் கொடுத்தது தானே. அவனுக்கு நன்றி செலுத்துவதற்கு பதிலாக இந்த உலகத்தில் பெருமையோடு வாழ்வதற்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? கண் இல்லை என்றால், அழகு இல்லை என்றால், சொத்து இல்லை என்றால் உனக்கு எங்கிருந்து வரும் பெருமை? மனிதன் பெருமைப்படுவதற்கு என்ன காரணம் அன்பார்ந்த சகோதரர்களே? பொருளாதாரம் அதிகமாக இருக்கும் பொழுது பெருமைப்படுகின்றான், அழகு அதிகமாக இருக்கும் போது பெருமைப்படுகின்றான், கல்வி அதிகமாக இருக்கும் பொழுது பெருமைப்படுகின்றான், மொழியை அதிகமாக தெரிந்து வைத்தால் பெருமைப்படுகின்றான், அதிகமாக விசாலமான வீடு இருந்தால் பெருமைப்படுகின்றான், விசாலமான வாகனம் இருந்தால் பெருமைப்படுகின்றான். ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், மனிதா இந்த உலகத்தில் பெருமையோடு வாழாது, பெருமையோடு வாழாது. அப்படி வாழ்ந்தால் அல்லாஹ்வுடைய நேசம் ஒரு காலம் உனக்கு கிடைக்காது, அல்லாஹ்வுடைய கருணை உனக்கு கிடைக்காது, அல்லாஹ்வுடைய மன்னிப்பு உனக்கு கிடைக்காது. ஏனென்றால் அல்லாஹ் தஆலாவுடைய திருமறை குர்ஆனில் கூறுகின்றார். எந்த அளவிற்கு சொல்கின்றான் என்றால், லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்த அந்த செய்தியை அல்லாஹ் தஆலா ஞாபகப்படுத்துகின்றான். ஒவ்வொரு பெற்றோரும் உன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்கக்கூடிய சில உபதேசங்களை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். என்ன உபதேசம் அன்பார்ந்த சகோதரர்களே? 31வது அத்தியாயம் 18வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், வலா துஸய்யிர் ஹத்தக லின்னாஸி வலா தம்ஷி ஃபில் அர்ளி மர்ஹன். என்னுடைய மகனை, பெருமையோடு இந்த உலகத்தில் மனிதனை விட்டு முகத்தை திருப்பிக் கொள்ளாது. மனிதர்களை பார்க்கும் பொழுது சிரித்த முகத்தோடு பார், சலாம் சொல்வதோடு பார். அவருடைய முகத்தை கொண்டு அவர்களை பார்க்கும் பொழுது உன்னுடைய முகத்தை திருப்பிக் கொள்ளாது. இன்னல்லாஹ லஹுப்பு குல்ல முஹ்தாலின் ஃபஹூர். ஏனென்றால் பூமியில் பெருமையோடு இந்த உலகத்தில் நடக்காதே, பெருமை அடிப்பவரை, ஆணவம் கொள்வோரை அல்லாஹ் தஆலா நேசிக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய நேசம் உங்களுக்கு கிடைக்காமல் இந்த உலகத்தில் நீங்கள் மரணித்து விட்டார், அல்லாஹ்வுடைய கருணை இல்லாமல் இந்த உலகத்தில் நீங்கள் மரணித்து விட்டால் அந்த மரணம் எப்படிப்பட்ட மரணமாக இருக்கும் தெரியுமா? மிக கொடூரமான மரணமாக இருக்கும் அன்பார்ந்த அல்லாஹ்வின் அடியார்களே. அதனால் பெருமை என்று சொல்லக்கூடிய அந்த ஆணவம் என்று சொல்லக்கூடிய அந்த பண்பு நம்முடைய உள்ளத்தில் வந்துவிடக் கூடாது அன்பார்ந்த சகோதரர். அது யாருடைய பண்பு? பெருமையை அடிப்பது யாருடைய பண்பு? அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் கூறுகின்றார். யாருடைய பண்பு அன்பார்ந்த சகோதரரை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் தஆலா நமக்கு எதிரியாக இந்த உலகத்தில் சொல்லக்கூடிய ஒருவனை மட்டும்தான். ஃபிரௌனை சொல்லவில்லை, நம்ரூத்தை சொல்லவில்லை, காரூனை சொல்லவில்லை. எத்தனையோ அட்டூழியம் செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் இந்த உலகத்தில் இருந்தார்கள். அவர்கள் எல்லாம் உங்களுடைய எதிரி என்று அல்லாஹ் தஆலா ஒரு காலமும் சொல்லவில்லை. யார் உங்களுடைய எதிரி? ஷைத்தான். குர்ஆனை படித்து பாருங்கள். அல்லாஹ் தஆலா ஷைத்தானை பற்றி சொல்லக்கூடிய ஒரே ஒரு செய்தியை தான் இந்த திருமறை குர்ஆனில் பார்த்தீர்கள். அவன் செய்த ஒரு தவறு என்ன தெரியுமா? மாறு செய்தது. எந்த விஷயத்தில்? அதையும் அல்லாஹ் தஆலாவுடைய திருமறை குர்ஆனில் கூறுகின்றான். அல் பக்ரா என்று சொல்லக்கூடிய 2வது அத்தியாயத்தின் 34வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வ இத் குல்னா லில் மலாயிகதி இஸ்ஜுது லி ஆதம ஃபஸஜது இல்லா இப்லீஸ். நாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து மலக்குமார்களுக்கு கட்டளையிட்டோம், அவர்களுக்கு நீங்கள் சுஜூது செய்யுங்கள் என்று. எல்லோரும் சுஜூது செய்தார்கள், ஷைத்தான் மட்டும் சுஜூது செய்யவில்லை. அதற்கு அவன் என்ன செய்தான் தெரியுமா? அபா வஸ்தக்பிர், அதை மறுத்தான், பெருமை கொண்டான். ஷைத்தானை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய செய்தி, இறைவன் கட்டளை சொன்ன பிறகு அதை அவன் ஏற்கவில்லை, மாறாக என்ன செய்தான்? பெருமை கொண்டான். வகான மினல் காஃபிரீன், அதனால் அவன் இறை நிராகரிப்பவனாக மாறிவிட்டான். அல்லாஹ்வுக்கு மிக நெருங்கியமான ஒருவனாக இருந்த ஷைத்தான் அல்லாஹ்வுக்காக மிக தூரமாக விரட்டப்பட்ட ஷைத்தானாக மாறுவதற்கு என்ன குணம் தெரியுமா? பெருமை. அந்த பெருமைதான் அல்லாஹ்வை விட்டு அவனை தூரமாக்கியது, நரகத்திற்கு செல்லக்கூடிய ஒரு வழி ஏற்படுத்தியது. அந்த குணம் ஷைத்தானுடைய குணம். அது உங்களுக்கு வந்துவிடக் கூடாது என்று அல்லாஹ் தஆலா மனித சமுதாயத்திற்கு எச்சரிக்கின்றான் அன்பார்ந்த சகோதரர். சர்வ சாதாரணமாக நாம் மனிதர்களை எப்படி பார்க்கின்றோம் தெரியுமா? கேவலமானவர்களாக பார்க்கின்றோம். பொருளாதாரத்தில் பின்தங்கி விட்டால், அழகில் குறைந்து விட்டால், படிப்பில் குறைந்து விட்டால், நாம் அவர்களை ஏதோ மனிதனை பார்ப்பதை போன்று பார்க்காமல் கீழ்த்தரமாக பார்க்கின்றோம்.
அன்பார்ந்த அல்லாஹ்வின் நபியார்களே, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார், சஹாபாக்களிடம் உட்கார்ந்து இருக்கும் பொழுது பெருமையை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசும் பொழுது, யாருடைய உள்ளத்தில் கடுகளவு பெருமை இருக்கின்றதோ அவர் நரகத்தில் நுழைவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னவுடன் சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலுல்லாஹ், நாங்கள் அழகாக ஆடை அணிகின்றோம், அழகான செருப்பு அணிகின்றோம், இது பெருமைக்கு ஆகுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, அல்லாஹ் அழகானவன், அழகை விரும்புகின்றான். அழகுக்காக நீங்கள் சட்டை அணிவதனாலேயோ அழகான செருப்பு அணிவதனாலேயோ அது பெருமையை சாராது. மாற்றமாக பெருமை என்றால் என்ன தெரியுமா? சத்தியத்தை மறுப்பது, சத்தியத்தை மறுப்பது, மக்களை இழிவாக கருதுவது. அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், இரண்டு விஷயத்தை சொன்னார்கள். சத்தியத்தை மறுப்பது, அல்லாஹ் என்று சொன்னவுடன், அல்லாஹ்வை பற்றி சொன்னவுடன், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பற்றி தெரிந்தவுடன் பெருமைக்காக, ஆணவத்திற்காக, உண்மை தெரிந்தும் அல்லாஹ்வை மறுக்கின்றானே அது பெருமை. மறுத்தான் செய்தான். அல்லாஹ்வை பற்றி செய்தானுக்கு முழுமையாக தெரியும் அன்பார்ந்த சகோதரர்களே. அல்லாஹ் யார் என்று தெரியும், அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்று தெரிந்தவன் தான் செய்தான். ஆனால் அல்லாஹ்விற்கு மாறு செய்த காரணத்தினால் அது பெருமை என்று சொல்லக்கூடிய அந்தஸ்து வந்ததா இல்லையா? இரண்டாவதாக, மனிதர்களை இழிவாக கருதாதீர்கள், இழிவாக பார்க்காதீர்கள். உங்களை விட எல்லா இடத்திலும் அவன் தலைப்பவராக இருக்கலாம், சீர்தரமாக இருக்கலாம், உங்களிடம் ஞாபகம் கேட்கக்கூடியவனாக இருக்கலாம், உங்களுடைய பொருளாதாரத்தில் உதவி கேட்கக்கூடியவனாக இருக்கலாம். அதனால் அந்த மனிதனை தலைக்குறைவாக பார்க்காதே. ஏன்? அவனும் அல்லாஹ்வுடைய படைப்பு தான். நீ மட்டும் எங்கிருந்து வந்தாய்? நீ எப்படி அல்லாஹ்வுடைய படைப்போ, எப்படி இன்றைய குழியிலிருந்து அல்லாஹ் தஆலா உன்னை படைத்தானோ அதே போன்றுதான் அந்த மனிதனையும் அல்லாஹ் தஆலா படைத்தான். நீ வானத்திலிருந்து குதித்து விட்டாயா? பூமியிலிருந்து வெடித்து வெளியே வந்து விட்டாயா? இல்லையே. எல்லோருடைய படைப்பு ஒரே மாதிரிதானே இருக்கின்றது. அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றான் அவனுக்கு செல்வத்தை கொடுக்கின்றான், யாருக்கு நாடுகின்றான் அவனுக்கு அழகை கொடுக்கின்றான், யாருக்கு நாடுகின்றானோ அவனுக்கு கல்வியை கொடுக்கின்றான். எல்லாம் கொடுத்தது அல்லாஹ் தான். ஆனால் அல்லாஹ்வை மறந்து நீ பெருமையோ இந்த உலகத்தில் வாழ்ந்தால் உன்னுடைய நிலைமை என்னவாகும் அன்பார்ந்த சகோதரர்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் அன்பார்ந்த அல்லாஹ்வின் அடியார்களே. அதனால் இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த தீய குணத்தை பற்றி எச்சரித்தார்களோ, எந்த தீய குணம் கடுகளவும் நம்முடைய உள்ளத்தில் வரக்கூடாது என்று சொன்னார்களோ அந்த பெருமை மட்டும் நம்முடைய உள்ளத்தில் வந்துவிடக் கூடாது. சைத்தான் எப்பயாவது எந்த சூழ்நிலையாவது அந்த பெருமை என்று சொல்லக்கூடிய அந்த நிலையை கொண்டு வருவான். உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, என்னுடைய வாழ்க்கையிலும் சரி, நாம் அந்த நிலையை சந்தித்திருப்போம். ஆனால் சந்தித்த பிறகு அப்படியே நாம் பெருமையாக நடந்து கொண்டாலும் அடுத்ததாக அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்டு அந்த குணங்களில் இருந்து நாம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். ஆகவே அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த உலகத்தில் முஸ்லிமாக வாழக்கூடிய நாம் நாளை மறுமையில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால், நாளை மறுமையில் நாம் சொர்க்கத்தை பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக நல்ல குணங்கள் இருந்தால்தான் இந்த உலகத்திலும் நாளை மறுமையில் வெற்றி பெற முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு சொர்க்கத்தை அதிகமாக பெற்றுத் தருவது இரையச்சமும் நற்குணமும் என்று சொன்னார்கள். அதனால் நல்ல குணங்களோடு வாழுங்கள். எந்த குணங்களை எல்லாம் இஸ்லாம் மார்க்கம் தடை செய்கின்றதோ, எந்த குணங்களை பற்றி இஸ்லாம் மார்க்கம் எச்சரிக்கின்றதோ, எந்த குணத்தை விட்டு நீங்கள் தகர்ந்து கொள்ளுங்கள் என்று வன்மையாக கண்டிக்கின்றதோ அந்த குணங்களிலிருந்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் நீங்கள் அல்லாஹ்வின் தண்டனைக்குரியவர்களாக, இல்லை என்றால் அல்லாஹ்வின் கோபத்துக்குரியவர்களாக உங்களுடைய மரணம் நிகழும் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆகவே அல்லாஹ்வின் அடியார்களே, இறைவனுடைய படைப்பாக இருக்கக்கூடிய நாம் எல்லோரும் சமம் என்ற நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இறுதி ஹஜ்ஜின் போது மக்கள் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் என்னுடைய கோத்திரம் தான் உயர்ந்தது, என்னுடைய கோத்திரம் தான் உயர்ந்தது என்று கோத்திரத்தை கொண்டு சண்டையிட்ட அந்த மக்களுக்கிடையில் சொன்னார்கள், அரபியனை விட அரபி அல்லாதவன் சிறந்தவன் அல்ல, வெள்ளையனை விட வெள்ளையன் இல்லாதவன் சிறந்தவன் அல்ல, கருப்பனை விட கருப்பன் வெள்ளையன் இல்லாதவன் சிறந்தவன் அல்ல. யாரு சிறந்தவர்கள் என்றால் நீங்கள் மொழியை கொண்டோ, நிலத்தை கொண்டோ அல்லது உங்களுடைய வம்சத்தை கொண்டோ நீங்கள் பெருமை அளிக்காதீர்கள். நீங்கள் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவராக இருக்க வேண்டும் என்றால்
யார் அல்லாஹ்வை அஞ்சுகின்றார்களோ அவர்கள்தான் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர்கள். ஆகவே அல்லாஹ்வின் அடியார்களே, நம்முடைய வாழ்க்கையில் இதயத்தோடு வாழ்ந்து பெருமை என்ற குணத்தை நம்முடைய உள்ளத்திலிருந்து அகற்றி தூய்மையான உள்ளமாக, வணக்கமாக இருக்கட்டும், இபாதத்தாக இருக்கட்டும், எந்த செயலாக இருந்தாலும் அல்லாஹ்வை முன்னிறுத்தி நம்முடைய பெருமை இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் என்னுடைய குடும்பத்தார்களையும் ஆக்கியாக புரிய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு முதல் உரையை நான் முடித்துக் கொள்கின்றேன். ரப்பி ஜித்னி. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல் ஆகிபத்துல் முத்தகீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம் அம்மா பஅத். اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. அன்பார்ந்த அல்லாஹ்வின் அடியார்களே, ஈமானிய உறவுகளே, முஸ்லிமாக வாழக்கூடிய நாம் எந்த நிலைகளிலும் சில குணங்களோடு இந்த உலகத்தில் வாழக்கூடாது என்று இஸ்லாம் மார்க்கம் சொல்கின்றதோ அந்த குணங்களிலிருந்து நம்மளை நாம் பாதுகாத்து அந்த குணங்களிலிருந்து நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தி இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் பல சமுதாயத்தை பற்றி, அவங்களுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். எப்படிப்பட்ட வரலாறை சொல்கின்றான் தெரியுமா? இந்த உலகத்தில் பெருமையோடு வாழ்ந்தவர்கள், இந்த உலகத்தில் நாங்கள் தான் வலிமையானவர்கள் என்று சொன்னவர்கள், இந்த உலகத்தில் எங்களிடமா ஆட்சி அதிகாரம் இருக்கின்றது, நாங்கள் நினைத்தால் என்ன வேணாலும் செய்யலாம் என்று வாழக்கூடிய எத்தனையோ சமுதாயத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லிக் கொண்டே வருகின்றான். உதாரணத்திற்கு ஃபிரௌன், அவனிடம் இல்லாத ஆட்சி அதிகாரமா, அவனிடம் இல்லாத செல்வமா, ஆனால் அவனை அல்லாஹ் தஆலா கடைசி நிலையில் என்ன ஆக்கினான்? அன்பார்ந்த அல்லாஹ்வின் அடியார்களே, அதே போன்ற அல்லாஹ் தஆலா ஒரு சமுதாயத்தை பற்றி மக்களுக்கு எச்சரிக்கின்றான். அந்த சமுதாயத்தை பற்றி அல்லாஹ் தஆலா செய்தியை சொல்லுகின்றான். 41வது அத்தியாயம் 15வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்டார்கள் என்றால் ஆது சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்டார்கள். அந்த மக்கள் என்ன செய்தார்கள் என்றால் நட்சத்திரங்களை தன்னுடைய கடவுளாக வணங்கிக் கொண்டிருந்தார். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்திற்கு எத்தனையோ வேதத்துவ பிரச்சாரத்தை எடுத்து சொல்லியும் அவர்கள் கேட்கவில்லை. மாறாக அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் கூறும்போது அம்மா ஆது ஃபஸ்தக்பிரு ஃபில் அர்லி பிகைரில் ஹக்கி வகாலு மின் அஸத்து மின்னா குவா. ஆது கூட்டத்தார் சொன்னார்கள், பெருமை அடித்துக் கொண்டு சொன்னார்கள், எங்களை விட வலிமையானவர்கள் யார் இந்த உலகத்தில்? ஆது சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயம் தெரியுமா? நாமெல்லாம் வீடு கட்ட வேண்டும் என்றால் செங்கலையும் மணலையும் சிந்தையும் கொண்டு போய் கட்டுவோம். ஆனால் ஆது சமுதாயம் எப்படி வீடு கட்டினது தெரியுமா? மலை இருக்கின்றதே, மலையை குறைந்து அவர்கள் வீட்டை அமைத்துக் கொண்டார்கள். மிக உயரமான மலைகள் இருக்கின்றதை இந்த பூமி ஆடாமல் இருப்பதற்காக, இந்த பூமி அசையாமல் இருப்பதற்காக அல்லாஹ் தஆலா மலையை ஊன்றி வைத்திருக்கின்றான் என்று சொன்னானே, அந்த மலையை குறைந்து தன்னுடைய இல்லங்களை அமைத்துக் கொண்டவர்கள் தான் ஆது சமுதாயம். அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் தான் வலிமையானவர்கள். அல்லாஹ் தஆலா எப்படி சொல்கின்றான் பாருங்கள். அவலம் யரவ் அன்னல்லாஹ் அல்லதி ஹலகஹும் ஹுவ அஸத்து மின்ஹும் குவா. அவர்கள் தங்களை வலிமையானவர் என்று சொல்கின்றார்களே, அவர்களை படைத்த அல்லாஹ் வலிமையற்றவனா? எவ்வளவு வலிமையானவன்! அவர்களை படைத்த அல்லாஹ் எவ்வளவு வலிமையானவன்! அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், நீங்களே வலிமையானவர் என்றால் உங்களை படைத்த ரப்பு எவ்வளவு வலிமையானவர்! சிந்திக்க வேண்டாமா? அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு சொல்கின்றான் பாருங்கள். அவர்களை நாம் எப்படி அளித்தோம் தெரியுமா? சஹரஹா அலைஹி சபஅ லயாலி வ ஸமானியத அய்யாமின் ஹுசூமா. அவர்களை தாங்கள் தான் வலிமையானவர் என்று சொன்னார்களே, அவர்களை நாம் எப்படி அளித்தோம் என்றால் காற்றை கொண்டு அளித்தோம். எப்படிப்பட்ட காற்று? குளிர்மையான காற்று அல்ல, மலட்டு காற்றை கொண்டு அளித்தோம். 7 இரவுகளும் 8 பகல்களும் அது தொடர்ந்து அடித்துக் கொண்டே இருந்தது. அவர்கள் நிலைமை என்ன தெரியுமா? ஈச்ச மரங்கள் சாய்ந்ததை போன்று அவர்கள் சாய்ந்து விட்டார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? யாரெல்லாம் இந்த உலகத்தில் பெருமை அடித்துக் கொண்டு வாழ்ந்தார்களோ அவர்களை சிறுமைப்படுத்த வைப்பதுதான் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு ஆற்றல். அதனால் நம்முடைய உள்ளத்தில் எந்த அளவும்
நாம் பெருமை கொண்டு விடக்கூடாது. என்ன காரணம் என்றால், பெருமை என்பது அல்லாஹ்வுக்குரியது, பெருமை என்று அல்லாஹ்வுக்கு மட்டும் உரியது. அதனால் இந்த உலகத்தில் நாம் எந்த ஒரு சாதனையும் புரியவில்லை, எந்த ஒன்றையும் நாம் படைக்கவில்லை. நம்மளை படைத்து அல்லாஹ் என்று இருக்கும் பொழுது அவனை தான் நாம் புகழ வேண்டும், அவனை தான் நாம் புகழ் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். ஒரு காலமும் உங்களை பற்றியோ, உங்களுடைய குடும்பத்தார்களை பற்றியோ, உங்களுடைய செல்வத்தை பற்றியோ, உங்களுடைய அறிவை பற்றியோ புகழ்ந்து பேசிவிடாதீர்கள். ஏனென்றால் அந்த எல்லாவற்றையும் கொடுத்தது அல்லாஹ் தான். அதை மறந்து விடாதீர்கள். அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் நிகழக்கூடிய சில அதிசயங்களை சொல்கின்றான். இந்த உலகத்தில் குர்ஆனை நாம் படிக்கின்றோம். அல்லாஹ் கருணையாளவன், எப்படிப்பட்ட கருணையாளன் என்பதை நாளை மறுமையில் நாம் பார்ப்போம். அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், எப்படிப்பட்ட மன்னிக்கக்கூடியவன் என்பதை நாளை மறுமையில் நாம் பார்ப்போம். அல்லாஹ் தண்டிக்கக்கூடியவன், அவன் எப்படி தண்டிக்கக்கூடியவன் என்பதை நாளை மறுமையில் நாம் கண்டிப்பாக பார்ப்போம். அதே போன்று அல்லாஹ் பெருமை கூறியவன், அந்த பெருமையை வெளிப்படுத்தக்கூடிய இடத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பாருங்கள், அல்லாஹ் எப்படி தன்னுடைய பெருமையை வெளிப்படுத்துவான் தெரியுமா? இந்த உலகத்தில் சர்வ சாதாரணமாக மனத்தை சுமந்து கொண்டு வாழக்கூடிய நாம் இந்த உலகத்தில் பெருமைப்படுகின்றோமே, அல்லாஹ்வுடைய பெருமை எப்படி இருக்கும் என்று அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய நூலில் 5376வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது. யக்பில்லாஹு அஸ்ஸ வ ஜல்ல ஸமாவாத்தி யௌமல் கியாமா, நாளை மறுமையில் கண்ணியமான இறைவன் என்ன செய்வான் தெரியுமா? சும்ம யஹுதுஹுன்ன பியதிஹில் யும்னா, என்ன செய்வான் என்றால், வானத்தை பூமியை தனது வலது கரத்தால் சுருட்டுவான். நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா பூமியை தன்னுடைய வலது கரத்தால் சுருட்டி, சும்மா யகூலு, பிறகு அவன் கூறுவான், அனல் மலிக், நான் தான் அரசன். இந்த உலகத்தில் அரசன் என்று சொல்லிக் கொண்டிருந்தீர்களே, ஐனல் ஜப்பார், அடக்கமுடையவர்கள் எங்கே? ஐனல் முத்தகப்பிர், ஆணவம் கொண்டவர்கள் எங்கே என்று நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா பூமியை வலது கரத்தால் சுருட்டி கேட்பான். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா வானத்தை சுருட்டிவிட்டு பூமியை சுருட்டியும் அல்லாஹ் தஆலா கேட்பான், அன மலிக்கு, நான் தான் அரசன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் அடியார்களே, நாளை மறுமையில் அவன் கேள்வி கேட்பான், இந்த உலகத்தில் பெருமையோடு வாழ்ந்தீர்களே, பெருமைக்காக இந்த உலகத்தில் மற்ற மனிதர்களை துன்புறுத்தினீர்களே, பெருமைக்காக மனிதர்களை அவமானப்படுத்தினீர்களே, பெருமைக்காக இந்த உலகத்தில் நீங்கள் உங்களுடைய சுகபோகமாக வாழ்க்கைக்காக மற்ற மனிதர்களை நீங்கள் இழிவாக கருதினீர்களே, இப்போது உங்களுடைய நிலைமை என்ன? யாரு உங்களுக்காக அல்லாஹ்விடம் சிபாரிசு செய்ய முடியும்? உங்களுக்கு பரிந்துரை பேசக்கூடியவர்கள் யார்? யாரும் பேச முடியாது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் நினைக்கக்கூடிய ஒரே விஷயம் என்ன தெரியுமா? நாம் எல்லோரும் அல்லாஹ்வின் படைப்பு தான். எல்லோரும் அல்லாஹ்வுடைய படைப்பு. கால்நடைகளை எப்படி அல்லாஹ்வுடைய படைப்போ, தாவரங்கள் எப்படி அல்லாஹ்வுடைய படைப்போ, வானம் எப்படி அல்லாஹ்வுடைய படைப்போ, நாமளும் அல்லாஹ்வுடைய படைப்பு தான். எந்த வகையிலும் நான் தான் என்ற அந்த பெருமை வந்துவிட்டது என்றால் நிச்சயமாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக இந்த உலகத்தில் இழிவடைந்து அல்லாஹ்வுடைய வேதனைக்குரியவர்களாக உங்களுடைய மரணம் இருக்கும். அதனால் எந்த மனிதர்களை பார்த்தாலும், யாரை பார்த்தாலும் உங்களுடைய முகத்தை மட்டும் திருப்பிக் கொள்ளாதீர்கள், சிரித்த முகத்தோடு பாருங்கள். அல் முஸ்லிமுன் அகுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன் என்ற அடிப்படையில் அவர்களை அனைத்து அவர்களுடன் சேர்ந்து நீங்கள் வாழுங்கள். அப்படி வாழ்ந்தீர்கள் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா நம் மீது அன்புடையவனாக, கருணை உடையவனாக, நம்முடைய பாவங்களை மன்னித்தவனாக நாளை மறுமையில் நாம் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும். இல்லை என்றால் நான் தான் என்று ஆணவத்தோடு அகம்பாவத்தோடு இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொண்டால், இன்ன பத்ஸ ரப்பிக லஸதீத், அல்லாஹ்வுடைய பிடி கடுமையானது, அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு பயந்து கொள்ளுங்கள். எத்தனையோ சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா அழைத்திருக்கின்றான். காரூன் மிகப்பெரிய செல்வந்தன் எங்கு போனான் என்று தெரியவில்லை. அன்பார்ந்த அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நாடினான் என்றால் எதை கொண்டும் சோதனை செய்வான், எதை கொண்டும் உங்களை அழிக்குவான். அந்த வல்லமை உடையவன் அல்லாஹ். ஆனால் நீங்கள் பெருமைப்படுத்துவதற்கு தகுதியான அந்த பூமியில் அல்லாஹ் ஒருவன் தான். உங்களுடைய நாவில் இருந்து வரும்போது சுப்ஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்ற அந்த திக்ருகளை ஓதிக்கொண்டே இருங்கள். உங்களுடைய உள்ளத்தில் ஒரு காலமும் பெருமை வந்து விடாது.
இல்லை என்றால் அல்லாஹ்வை மறந்து, இந்த உலகத்தை மறந்து, மறுமையை மறந்து, இந்த உலகத்தில் நாம் எதற்காக படைக்கப்பட்டோம் என்பதை மறந்து, இந்த உலகத்தில் உங்களுடைய மனைவியின் பிராரம் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தண்டனைக்குரியவர்களாக மாறுகிறீர்கள். அப்படிப்பட்ட நிலையில் இந்த அல்லாஹ் உங்களுடைய குடும்பத்தார்களையும் என்னுடைய குடும்பத்தார்களையும் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு என்ன உரையை நான் முடித்துக் கொள்கின்றேன். ربي زدني علما ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.